இங்கிலாந்தின் டிவோன்ஸ் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த இரட்டையர்கள் ரோஸ் டர்னர் மற்றும் ஹியூகோ டர்னர். அட்வென்ச்சரஸ் லைஃப்னா இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். I'm Ross. I'm Hugo. I'm with the Turner Twins. விஷயத்துக்கு வரேன். உடல் எடையை குறைக்கிறதுக்கு அல்லது ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கு எந்த டயட்டை ஃபாலோ பண்றதுன்னு நமக்கு குழப்பமா இருக்கும். இதுக்கு சொல்யூஷனா கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சுய பரிசோதனையை இவங்களே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 36 வயதான இந்த இரட்டையர்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதே உணவு, அதே உடற்பயிற்சி, அதே தூக்க நடைமுறைகள். ஆனா ஒரு முக்கியமான வித்தியாசம், கடல் பாசி தாவர அடிப்படையிலான ஒமேகா 3 எண்ணெய்கள் இருந்து தயாரிக்கப்பட்ட சைவ உணவு யூகோ ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. இன்னொரு புறம் ரோஸ் விலங்கு சார்ந்த வைட்டமின்களை எடுத்துக்கிட்டாரு. விளைவு யூகோவின் பிளட் சாம்பிள்ஸ் கிடைச்ச ரிசல்ட் நிறைய ஊட்டச்சத்து இருந்துச்சா, முக்கியமா விட்டமினோட அளவு. குறிப்பா D3 மற்றும் ஒமேகா 3 கொழுப்புகளோட அமிலம் அசைவ உணவை சாப்பிட்ட ரோஸை விட அதிகமாவே இருந்திருக்கு. இது வீகன் டயட்ல இருக்கிற கடல் பாசி சப்ளிமெண்ட்டுக்கு அசைவ பிரியர்களின் சாலமன் மீனுக்கே சவால் விட்டுருக்கு. இந்த சுய பரிசோதனை இவங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணல. ஏற்கனவே 2020ல இந்த ஆய்வை செஞ்சிருக்கிறாங்க. அந்த ஆய்வுல சைவ உணவு விரைவான கொழுப்பை கரைக்கும் ஆற்றல் இருப்பதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு சோதனையில ராஸ் டர்னர் பாஸ்தா, அரிசின்னு இப்படி நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிறத சாப்பிட்டிருக்கிறாரு. அதே நேரத்துல யூகோ முட்டை, வெண்ணெய் இப்படின்னு கொழுப்பு சத்து இருக்கிற உணவு எல்லாத்தையும் சாப்பிட்டிருக்கிறாரு. 12 வீக்ஸ் அப்புறம் எடுத்த ரிசல்ட்ல ராஸ் அதிகமான கொழுப்பை இழந்திருக்கிறாரு அண்ட் மசில்ஸும் அதிகமா அவருக்கு ஃபார்ம் ஆயிருக்குது. அதே நேரத்துல யூகோவோட ரிசல்ட்டை பார்க்கும்போது மிக்சடாவே வந்திருக்கு. அதிக ஆபத்தை தரக்கூடிய கொழுப்பு அதிகம் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எக்ஸசைஸ்லயும் இவங்க ஒரு ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. அந்த ஆய்வோட முடிவுல அசைவம் சாப்பிட்ட யூகோ ஒரு நாளைக்கு 20 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கிறாரு. அதே நேரத்துல வெஜிடேரியன் சாப்பிட்ட ராஸ் அதை டபுள் அமௌண்ட், அதாவது 20 மினிட்ஸ்க்கு பதிலாக 40 மினிட்ஸ் அவரு எக்ஸசைஸ் பண்ணியிருக்காரு. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, 2 பேத்துக்கும் ஒரே மாதிரியான வெயிட் லாஸ் தான் ஆயிருக்கு. அதிகமா எக்ஸசைஸ் பண்ண அதிகமா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற நம்பிக்கைய சந்தேகப்படுற மாதிரியே இருக்குது இந்த ஆய்வு. ட்வின்ஸ் பண்ண எக்ஸ்பெரிமெண்டோட ரிசல்ட்ல என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, ஊட்டச்சத்தோட எதிர்காலம் தாவரங்கள்ல மட்டுமே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை வாவ் தீபிகாவில் தொடர்ந்து பார்க்கலாம்.